வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் படி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் ஆனது ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஓப்பன் பிரைஸை கிராஸ் ஆகி இங்கிருந்து கண்டிப்பா ஒரு 102 பாயிண்ட் அப்படிங்கிற டார்கெட் அடிக்குங்க. 23,940ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,040 வரைக்கும் கண்டிப்பா போகும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 23,42 வரைக்கும் டார்கெட் வந்து கண்டிப்பா அடிச்சிருங்க. அதுதான் வந்து ஓப்பன்ல இருந்து 102 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு டெய்லியும் வந்து நடக்குங்க. இது ரெகுலர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ட்ரெண்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் ரூலுங்க. ஸோ இது நீங்க டெய்லியும் நடக்குதான்னு நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொல்றத எப்பவுமே வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்க சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய வேல்யூவை மார்க்கெட் ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கீழே வந்த மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தே கிட்டத்தட்ட மேல போயிட்டு திரும்பவும் ஓப்பன் பிரைஸுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அது கடைசி நேரத்துல போன மார்க்கெட். இதெல்லாம் நீங்க 2-3 ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கலாம். எல்லா நாட்களும் காலையில இருந்து இருந்த அத்தனை ட்ரேடுமே ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 2 மணிக்கு மேல ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்க கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. ஓகே, எப்பவுமே வந்து இவ்வளவு கன்சால்ட், அதாவது ஒரு மண்டே ட்ரேடு மட்டும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. டியூஸ்டே ட்ரேடு இன்னுமே அவசரப்படாதீங்க. ஏன்னா மற்ற இந்த 2 நாட்களும் நீங்க வந்து லாஸ் பண்ணாம இருந்தீங்கன்னாலே மற்ற நாட்கள் ட்ரெண்ட் ஈஸியா இருக்கும். ஏன்னா பிரீமியம் டிகே அதிகமா இருக்காது. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிரீமியம் எடுக்காம நீங்க இன்னைக்கு வேற ஒரு பிரீமியம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது நல்லா மூவ் ஆயிருக்கும். நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மணில செக் பண்ணுங்க. அந்த பிரீமியம் வந்து இவ்வளவு டிகே இருக்காது. கண்டிப்பா கீழே இறங்குறது இறங்கும். ஆனா வந்து இவ்வளவு டிகே போட மாட்டாங்க. அதனால சொல்றேன், மண்டே கொஞ்சம் அதிகமான டிகே இருக்கு. மண்டே கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. எக்ஸ்பைரியில இன்னும் கவனமா செய்யுங்க. ஒன்னு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும் அல்லது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து ட்ரெண்டிங்கா லாஸ்ட் வீக் இருந்ததுனால இந்த வீக் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பாத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் அது நீங்க பார்த்துருந்தாலும் ஒன்றும் யூஸ் இருந்திருக்காது. ஏன்னா டீப் இந்த மணியா மாறி இருக்கும். 700 கால் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் வந்து இதுல ஒரு சின்ன ஐடென்டிபிகேஷன், இந்த பர்பிளுக்கு கீழே வந்துருச்சுனாலே திரும்ப அவ்வளவுதாங்க, மேல எந்திரிக்கிறது ரொம்ப ரிஸ்க். இதை வச்சே நீங்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கு மேல இருந்தாதான் புட் ஆப்ஷனே நீங்க ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் வந்து புட் ஆப்ஷனே இன்னைக்கு என்ட்ரியே எடுத்துடக்கூடாது. கிடைக்கக்கூடிய இடத்துல ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் இன்னைக்கு வந்து 23,950 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ரெண்டுமே இந்த பிளாக் லைனுக்கு கீழே தான் இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். மார்னிங் மட்டும்தான் இந்த ப்ரீமியம் மேல இருந்தது. 24,000 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மார்னிங் ஒரு செஷன் மட்டும்தான் மேல இருந்தது. அதர்வைஸ் வந்து கீழே வந்தது இங்கேயும் பிளாக் லைனுக்கு கீழே வந்துருச்சு, இதுவும் பிளாக் லைனுக்கு கீழே வந்துருச்சு. வந்தா இந்த பிளாக் லைன்ல பர்பிள்ல இருந்து சப்போர்ட் எடுத்தா பிளாக் லைன், அவ்வளவுதான் மார்க்கெட். ஒரு 20 பாயிண்ட் வந்து ரேஞ்சில் இருந்தது. எகெயின் எண்ட் ஆஃப் த டைம்ல சுத்தமா புட்டை முடிச்சு விட்டாங்க. அதே வந்து கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஒரு ஃபோர்த் சப்போர்ட், 1 2 3 4 ஃபோர்த் சப்போர்ட்ல வந்து 88 ரூபாயில 85 ரூபா. நீங்க நல்லா பண்ணி பாருங்க. இந்த 85 ரூபாயில 2 பிரீமியமே லோ எடுத்திருக்கும். இது நீங்க செக் பண்ணி பாருங்க தெரியும். இந்த 85 ரூபாயில இருந்து 191 ரூபா போயிருக்குங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட்டு. ஸோ நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துருவோங்க. இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நான் இன்னைக்கு வந்து முக்கியமான பிரைஸ், அதாவது இதுதான் வந்து இன்னைக்கு டார்கெட் உடைய அதிகபட்சம்னு சொன்னேன். ஓப்பனே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனுடைய லோவே இந்த பிரைஸ் தான். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. வந்த எல்லா இடத்தையும் வந்து நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸா யூஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? நாளை மார்க்கெட் பார்த்துருவோங்க. நாளை மார்க்கெட்டுக்கு முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 23,972ங்க. இது வந்து நாளைக்கு ஒரு பிரைஸ் லெவலு.
நாளைக்கு அதிகபட்சம் மேல போனா 24,122 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வீக்லியோடைய அதிகபட்ச லெவலும் இங்க இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,108ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுவே கீழே டவுன் சைடு ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,872ங்க. இது வந்து டவுன் சைடு அதிகபட்சம் கீழே வருவதற்கு வாய்ப்புகள். அதனுடைய பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,858. இவ்வளவுதான் நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வீக்லியோடைய ஹைங்க இந்த ப்ளூ லைன்லாம். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் ஒன்று ஓப்பன் இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா இதுக்கு மேல அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 24,142 அதிகபட்சம் போகலாம். அதை தாண்டி போகுமா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. வேணா ஸ்விங் ஹையை எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு மேல போகக்கூடிய எந்த லெவலுக்குமே வந்து பிரைஸ் லெவல் எதையும் நான் மென்ஷன் பண்ணல. மந்த்லி லெவல் தான் உள்ள இன்சர்ட் பண்ணணும். சரி, ஓகே, நீங்க இந்த ஸ்விங் ஹையை எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் மேல போனா இந்த டார்கெட்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். 24,250ன்னு எடுத்துக்கோங்க. 52 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து இது அதிகபட்சம். நாளைக்கு நல்ல புல்லிஷா இருக்கு அப்படின்னா இந்த லெவல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நீங்க இண்டெக்ஸ் லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் எங்க இருக்குதோ அங்கிருந்து 34 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 34 அப்படிங்கிறப்ப 3 ரெசன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 102 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நாளைக்கு ரீச் பண்ணுவாங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஒருவேளை மார்க்கெட் நல்ல மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்ல, அதாவது ப்ளூ லைனுங்கிறது 34 பாயிண்ட்ல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இது ஓப்பனை பொறுத்து நீங்க அதை டிசைட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பாருங்க. இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலுங்கிறது 23,972. அதிகபட்சம் கீழே வந்தா 23,872 அண்ட் 23,858ங்க. இது வந்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸுக்குள்ளதான் நாளைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னுமே வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இருக்கு 24,072 அப்படிங்கிற லெவலுக்கு மேல போனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஒரே நிமிஷம். 24,072 இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. 23,020 சாரி 24,020 இதுக்கு கீழேனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஓப்பன் வந்து ரேஞ்ச் இதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதுக்குள்ள நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவ்வளவு டவுன் சைடு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. இதுக்கு கீழேனா கீழே வந்து 23,972 24,020 இருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 24,072. அதை தாண்டும் போது 122 வரைக்கும் அதிகபட்சம் மேல போகலாம். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நாளைக்கு பிரீமியம் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷன் 159க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதிகபட்சம் இதுக்கு கீழே 20 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் லெவல் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. அதே போல 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் 277 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதனுடைய அதிகபட்சம் 74 ரூபாய்க்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணாதீங்க. இந்த பர்பிள் லைனை பேஸா வச்சுக்கோங்க. யார் எந்த சைடு இந்த பர்பிளை கட் பண்ணாலும் அந்த சைடு போகாதீங்க. ட்ரெண்டை பயாஸ் கரெக்டா பிடிச்சிட்டு நீங்க ஓடிஎம்ல கூட ட்ரேட் பண்ணுங்க. ஆனா ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா மட்டும் போகாதீங்க. பயாஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு பெரிய அளவுல மொமெண்டம் இல்ல, எண்ட் ஆஃப் தி செஷன் நடந்திருக்கிறதுனால நாளைக்கு மார்னிங் ஒன்று எடுத்ததும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 11:15 வரைக்கும் மார்க்கெட்ல எதுவும் இல்லை அப்படின்னா 11:30 மணிக்கு மேல கண்டிப்பா மார்க்கெட் வந்து 11 to 12 மணிக்கு மேல மார்க்கெட் நல்லா இருக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 227க்கு போயிருங்க. அடுத்த டைமிங்கு அந்த டைம்ல மட்டும் என்ட்ரி எடுங்க போதும். எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அதுதான் ஜாக்பாட் கிடைக்கிற என்ட்ரி. பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் நான் நேற்று கொடுத்ததில்ல, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.